உளவியலின் முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள் எழுதியது ஏ. அரிஸ்டாட்டில், பி. ஜி.டி. ஃபெச்னர், சி. வெஷ்லர், டி. ஸ்கின்னர். சரியான பதில் ஏ. அரிஸ்டாட்டில். மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும்போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று வலியுறுத்தியவர் ஏ. டோல்மன், பி. ஸ்கின்னர், சி. வில்லியம் மைக்கேல், டி. அரிஸ்டாட்டில். சரியான பதில் சி. வில்லியம் மைக்கேல். நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை ஏ. உற்றுநோக்கல் முறை, பி. பரிசோதனை முறை, சி. அகநோக்கு முறை, டி. இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான பதில் சி. அகநோக்கு முறை. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு ஏ. 1860 இந்தியா, பம்பாய் நகரம். பி. 1879 ஜெர்மனி, லீப்சிக் நகரம். சி. 1856 இங்கிலாந்து, லண்டன். டி. 1912 வங்கதேசம், டாக்கா. சரியான பதில் பி. 1879 ஜெர்மனி, லீப்சிக் நகரம். கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்பது ஏ. அகநோக்கு முறை, பி. பரிசோதனை முறை, சி. உற்றுநோக்கல் முறை, டி. கள ஆய்வு முறை. சரியான பதில் பி. பரிசோதனை முறை. முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியவர் ஏ. உண்டு, பி. அட்லர், சி. கார்ல் ரோஜர்ஸ், டி. இவற்றுள் எவருமில்லை. சரியான பதில் ஏ. உண்டு. சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை ஏ. அகநோக்கு முறை, பி. பரிசோதனை முறை, சி. வினாவரிசை முறை, டி. கள ஆய்வு முறை. சரியான பதில் டி. கள ஆய்வு முறை. வினாவரிசையில் முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் ஏ. சிக்மண்ட் ஃப்ராய்ட், பி. பிரான்சிஸ் கால்டன், சி. அட்லர், டி. யூங். சரியான பதில் பி. பிரான்சிஸ் கால்டன். பின்வருவனவற்றுள் எவர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர்? ஏ. மையர்ஸ், பி. பிரான்சிஸ் கால்டன், சி. உண்டு, டி. ஹர்லாக். சரியான பதில் ஏ. மையர்ஸ். கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ஏ. ரூசோ, பி. பெஸ்டலாசி, சி. ஹெர்பார்ட், டி. ப்ரோபல். சரியான பதில் ஏ. ரூசோ. ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் ஏ. பெஸ்டலாசி, பி. ரூசோ, சி. ஹெர்பார்ட்டர், டி. ப்ரோபெல். சரியான பதில் பி. ரூசோ. சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருட்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஏ. ஹெர்பார்ட், பி. பெஸ்டலாசி, சி. ப்ரோபெல், டி. மாண்டிசோரி. சரியான பதில் பி. பெஸ்டலாசி.
குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்புக்கேற்ப அமைத்தல் வேண்டும் என கூறியவர் ஏ ஸ்டான்லி ஹால், பி பாக்சி, சி டர்மன், டி பெஸ்டலாசி. சரியான பதில் சி டர்மன். பின்வருவனவற்றுள் எதை கள ஆராய்ச்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம்? ஏ தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று ஆராய்தல். பி மீத்திறன் குறைந்த மாணவனை ஆராய்தல். சி கல்லூரியில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டம் உற்றுநோக்கி ஆராய்தல். டி ஏ மட்டும். சரியான பதில் டி ஏ மட்டும். கற்பித்தலில் மாணாக்கனது முன்னறிவுடன் புதிய பாடக்கருத்துக்கள் இணைதலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் ஏ புரோபெல், பி மாண்டிசோரி, சி பெஸ்டலாசி, டி ஹெர்பார்ட். சரியான பதில் டி ஹெர்பார்ட். குழவி பூங்கா முறையை உருவாக்கியவர் ஏ புரோபெல், பி மாண்டிசோரி, சி தாண்டைக், டி ரூசோ. சரியான பதில் ஏ புரோபெல். மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது ஏ தனி வரலாற்று ஆராய்ச்சி முறை, பி தனி அலகு ஆய்வு முறை, சி நீண்ட தீரல் பதிவேட்டு ஆய்வு முறை, டி இவை அனைத்தும். சரியான பதில் டி இவை அனைத்தும். கல்வி உளவியலின் வரம்பாக கோலஸ்னிக் குறிப்பிடுவது ஏ கற்பித்தல் முறைகள், பி குழந்தை கல்வி, சி நடத்தையை குறித்துக் கொள்ளுதல், டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஏ கற்பித்தல் முறைகள். கல்வி பாடப்பொருட்கள் 3 பிரிவுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன என கூறியவர் ஏ ஹெச்சி லின்க்ரேன், பி கோலஸ்னிக், சி பெயின், டி கிளெபரிட். சரியான பதில் ஏ ஹெச்சி லின்க்ரேன். பின்வருவனவற்றில் எதை கற்கும் சூழ்நிலையின் கீழ் குறிப்பிடலாம்? ஏ வகுப்பறை மேலாண்மை, பி மறத்தல், சி மனத்திலிருத்தல், டி தற்கருத்து. சரியான பதில் ஏ வகுப்பறை மேலாண்மை. வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணம் ஏ மாணவரின் கல்வி அடைவை மதிப்பிட, பி மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு தனியால் வேறுபாடுகளை அறிய, சி மாணவர்களது நாட்டங்களை அறிந்து ஊக்குவிக்க, டி இவை அனைத்தும். சரியான பதில் டி இவை அனைத்தும். மன மருத்துவயியலுடன் இணைந்த பிரிவு ஏ பொது உளவியல், பி ஒப்புமுறை உளவியல், சி நெறிப்பிழல் உளவியல், டி நடைமுறை உளவியல். சரியான பதில் பி ஒப்புமுறை உளவியல். பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் ஏ ஆட்லர், பி யூங், சி பெயின், டி சிக்மண்ட் ஃப்ராய்ட். சரியான பதில் பி யூங். கல்வி உளவியல் பரிசோதனையில் எடுத்துக்காட்டாக கூறுவது ஏ ஹர்லாக் சோதனைகள், பி
உண்ட் சோதனைகள், சி தான்டெக் சோதனைகள், டி ஸ்கின்னர் சோதனைகள். சரியான பதில் ஏ ஹர்லாக் சோதனைகள். கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர் ஏ தார்ண்டைக், பி புரோப்பெல், சி மாண்டிசோரி, டி ஹெர்பார்ட். சரியான பதில் ஏ தார்ண்டைக். கல்வி உளவியலின் முதல் நூலினை எழுதியவர்களாக கருதப்படுபவர்கள் ஏ பெயின், பி கிளெபரிட், சி தாண்டைக், டி இவர்கள் அனைவரும். சரியான பதில் டி இவர்கள் அனைவரும். பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆ ஆன்மா, ஆ ஆவி, இ நடத்தை, டி கடவுள். சரியான பதில் ஆ ஆன்மா. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் ஏ வுண்ட், பி வாட்சன், சி காண்ட், டி பார்ட். சரியான பதில் சி காண்ட். உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் ஏ வாட்சன், பி காண்ட், சி பாவ்லாவ், டி அல்போர்ட். சரியான பதில் பி காண்ட். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியவர் ஏ சிம்சன், பி டன்சன், சி வாட்சன், டி எரிக்சன். சரியான பதில் சி வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் ஏ பாட்டர்சன், பி வாட்சன், சி கிங்ஸ்டன், டி லெவின். சரியான பதில் பி வாட்சன். உளவியல் என்றது மனிதனின் நனவற்ற நிலையே. இதனை கூறியவர் ஏ கார்ல் யூங், பி சிக்மண்ட் ஃப்ராய்ட், சி கார்ல் பியர்சன், டி ஆல்ஃபிரட் ஆட்லர். சரியான பதில் பி சிக்மண்ட் ஃப்ராய்ட். தற்கால உளவியல் கோட்பாடு ஆ மனிதனின் நடத்தையை கோளங்கள் பற்றியதாகும், பி மனிதனின் அறிவின் ஆற்றல் திறனை பற்றியதாகும், சி மனிதனின் நினைவு ஆற்றல்களை பற்றியதாகும். சரியான பதில் ஆ மனிதனின் நடத்தையை கோளங்கள் பற்றியதாகும். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றிய படிப்பதாகும். இதனை கூறியவர் ஏ கேட்ஸ், பி மக்டூகல், சி மெக்னிமர், டி கேரெட். சரியான பதில் பி மக்டூகல். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவுமுறைகளைப் பற்றிய படிப்பதாகும் என கூறியவர் ஏ க்ரோ, பி வில்லியம் ஜேம்ஸ், சி வுல்கம் வுண்ட், டி பில்ஸ்பரி.
சரியான பதில் ஏ க்ரோ க்ரோ. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மைகளை அறிய உதவும் முறை ஏ உற்றுநோக்கு முறை, பி அகநோக்கு முறை, சி சம்பவத் துணிக்கு முறை, டி புறத்தேற்று நுண்முறை. சரியான பதில் பி அகநோக்கு முறை. என் வாழ்க்கை போர் என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் ஆ வைரமுத்து, பா பாரதிதாசன், சா இலக்குவனார், டா கா அன்பழகன். சரியான பதில் சா இலக்குவனார். தமிழகத்து ஊர்பெயர் ஆய்வு செய்து சிறந்த நூல் எழுதியவர் ஏ தேபோ மீனாட்சி சுந்தரனார், பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், சி ஊவே சாமிநாதையர், டி ராபி சேதுப்பிள்ளை. சரியான பதில் டி ராபி சேதுப்பிள்ளை. சுரங்கள் பல சேர்ந்து உண்டாவது ஏ பண், பி நரம்பு, சி குரல், டி விலரி. சரியான பதில் ஏ பண். நாடகம் என்று சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் ஏ கலித்தொகை, பி திருக்குறள், சி தொல்காப்பியம், டி சிலப்பதிகாரம். சரியான பதில் சி தொல்காப்பியம். இதில் கடிதங்கள் மூலம் மக்களை அதிகமாக கவர்ந்தவர் அ அருணாச்சல கவிராயர், பி அறிஞர் அண்ணா, சி மறைமலையடிகள், டி மூவரதராசனார். சரியான பதில் பி அறிஞர் அண்ணா.